ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த ஒரு சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் டுட்டோரியல் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி டைம்க்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்துட்டு இன்னொரு ஒரு போனஸ் பாயிண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் யூஸ்ட் ஒன்லி இன்சைட்டோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்கு இது வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்களுடைய மேக்கப் கிட் பில்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து அஃபோர்டபுளான ஒரு விஷயமா இருக்க போது நான் இங்கே காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அண்ட் நீங்கள் வந்து அனிவன் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். ஆன் அ டெய்லி பேசிஸும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ வேறு எதுவும் பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பேக் ஸ்கின் மோட் ஆன் வித் லாட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். அண்ட் என்னோட முடி இட்ஸ் நாட் ஸ்டைல்டு. நேற்று ஹேர் வாஷ் பண்ணது அண்ட் ஏதோ இங்கே தானாகவே இந்த வால்யூம் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணேன்னு தெரியல, சத்தியமாக தெரியல. யாராவது இது எப்படி ஸ்டைல் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அதனால முன்னாடியே சொல்லிடுறேன். இட்ஸ் லைக் ஜீரோ ஸ்டைல். நான் கொஞ்சோண்டு ஹீட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் தென் சரி, மறுபடியும் தீபாவளி டைமில் நம்ம நிறைய ஸ்டைல் பண்ணணும், ஹீட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய முடியோட நிலைமைக்காக நான் கொஞ்சம் மனசில் கருதி ஸ்டைல் பண்ணல. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு பிளான் இஸ் டு கீப் எவ்ரி திங் வித் ஜஸ்ட் இன்சைட்டோட மேக்கப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் திஸ் ப்ரைமர். ஐ ஹாவ் பின் என்ஜாயிங் இந்த மாதிரியான கிரிப்பிங் ப்ரைமர்ஸ். இது வந்து இன்சைட்டோட ப்ரெப் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஹைட்ரா பிளர் ப்ரைமர். இது வந்து அந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேஸ்ட் கிரிப்பிங் ப்ரைமர். ஐ யூஸ்ட் இட் ஆல்ரெடி. அற்புதமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த அஃபோர்டபுள் பிராண்ட்ஸில் வந்துட்டு இன்சைட், ஸ்விஸ் பியூட்டி அண்ட் இன்னொன்று மார்ஸ். எனக்கு அவங்களுடைய குவாலிட்டி ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இஃப் யூ கைஸ் ஆர் லைக் லுக்கிங் ஃபார் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ், நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா யூ கேன் ட்ரை தீஸ் பிராண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து ப்ளூ ஹெவன் கூட ட்ரை பண்ணலாம். ப்ளூ ஹெவன் எஸ்பெஷலி ஃபார் தேர் ஸ்கின் டின்ஸ், லிப் டின்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், லிப் பாம்ஸ், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் லைக் பேஸ் ப்ராடக்ட்ஸ் விட ஐ ஷேடோ ஸ்டிக்ஸ், அப்புறம் இந்த ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் டன். இது இந்த மாதிரி கொஞ்சம் ஜூவியாக இருக்கும். இது ஆயிலியாக இருக்கிறது கிடையாது. அந்த லைட்டுக்கு இட் லுக்ஸ் லைக் திஸ். என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி எத்தையாவது நான் வெறும் மாய்ஸ்சரைசரோட உட்காடுறேன்னா ஏன் உங்கள் முகம் வந்து எண்ணெய் வழியுது அப்படின்றது பரவலாக கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். நான் வந்து பிராண்ட் நியூ இன்சைட்டோட கன்சீலர் பேலட் ஒன்று வாங்கினேன். என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட் யூஸிங் திஸ். இஃப் யூ ஆர் அ பிகினர், ஓகேவா, நான் வந்து குவிக்காக மேக்கப் பண்ணும், ஆஃபீஸ் போகிறேன் இல்லை காலேஜ் போகிறேன், ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது, எனக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் போடுறது, என்ன ஃபவுண்டேஷன் போடுறது, என்ன கன்சீலர் போடுறது இப்படிலாம் கேட்குறீங்கன்னா ஐ வுட் 100% ரெக்கமெண்ட் யூ அ கன்சீலர் லைக் திஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் திஸ் பிராண்ட். பிகாஸ் இந்த பிராண்ட்ல இந்த 6 கலர் இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட் இஸ் அமேசிங். இதுலேயே ஒரு ரவுண்ட் வேரியண்ட்டும் ஒன்று வருது. அதில் கலர் கரெக்டர் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஐ இன்சிஸ்ட் யூ ஆன் கெட்டிங் திஸ். ஏன்னா இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் ஷேட் வேரியன்ட்ஸில் இருக்குது. யூ ஹாவ் த கலர் கரெக்டாக. எனக்கு வந்து ரெட்னஸ் கிடையாது. மோஸ்ட்டாக அந்த டார்க் ஸ்கின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஸ்கலரேஷன் தான். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெட் இஸ் சஃபிஷியன்ட், ரெட் ஆர் ஆரஞ்ச். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரியான கன்சீலர் பேலட் ஐ அப்சல்யூட்லி லவ். இது கலர் கரெக்ட் பண்ணிட்டு இந்த ஷேட்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனே வந்துட்டு மேட்ச் பண்ணிடுவேன், லைக் பேஸ் கொடுத்துருவேன். அண்ட் இந்த 2 ஷேட்ஸ் கொஞ்சம் லைட்டராக இருக்கல, இதை வச்சு நான் ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ டன் வித் ஒன் கன்சீலர் பேலட். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளும் கூட. ஸோ ஆரஞ்சை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஆரஞ்சை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே நான் பிளெண்ட் பண்ணுறேன். போட்டு எவ்வளோ எனக்கு வந்து ப்ராடக்ட் தேவையோ அந்த அளவு நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு கண்ட்ரோலோட ஐ எம் ஜஸ்ட் டேபிங் அண்ட் டேப்பிங் அண்ட் சாஃப்டாக பிளெண்டிங். இதே நீங்கள் ப்ரஷில், ஸ்பஞ்சில் கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபிங்கர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ப்ரஷஸ் ஹை கவரேஜ் கொடுக்கும். ஸ்பஞ்ச் நிறைய ப்ராடக்ட் ஸ்பஞ்சே எடுத்துரும். ஸோ இதை கொஞ்சமாக என்னுடைய கண்ணு கீழே போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஹெவியாக கிடையாது, ஆயிலியாக ஆக்காது. ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின். பட் இந்த ஒரு கிரிப்பிங் ப்ரைமர் போட்டுட்டு இந்த கன்சீலர் பேலட் வச்சு என்னுடைய பேஸ் நான் பண்ணிவிட்டு ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன்னா மை ஸ்கின் இஸ் லைக் சார்ட்டட். அந்த அளவு ஆயிலியாவோ கூயியாவோ வந்து டேர்ன் ஆகாது. now that my skin is color corrected, I'm going to use in the different shades. You don't need to know like உங்களுடைய ஸ்கின் டோனுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச் எது அப்படின்ட்டு. நான் லிட்டரலாக பிளைண்டாக இதை எடுக்கிறேன். லெட்ஸ் சி. ஓகே, இது வந்து இட் மேட்சஸ் திஸ் ஏரியா ஆஃப் மை ஸ்கின், இந்த கண்ணத்தோட இந்த பார்ட். பட் இந்த ஏரியாவுக்கு இட் டசன்ட் மேட்ச் அந்த அளவுக்கு. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ மிக்ஸ் இட் வித் த கான்டோர் ஷேட் கொஞ்சமாக அண்ட் ஐ கிரியேட் மை ஓன் ஷேட். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறது கன்சீலர் பேலட் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பேஸ் ப்ராடக்ட்னு வரும்போது 2-3 ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்க முடியாது.
ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேலைலாம் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் ப்ரவுன் ஸ்கின்ல இருக்கிறவங்களும் இத வந்து ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேஸ் நான் வந்து இந்த லோவர் பார்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நவ் லெட்ஸ் வொர்க் தி அண்டர் ஐ ஏரியா. எனக்கு அண்டர் ஐ ஏரியா இந்த கன்னத்தோட மேட்ச் பண்றது பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கலர் வச்சு ஐம் ஜஸ்ட் பில்டிங் அ பேஸ். இங்க கொஞ்சம் ஹெவி ஹேண்டடா போறேன் இந்த ஏரியாக்கு. பிகாஸ் எனக்கு இது கவரேஜும் நல்லா இருக்கணும், ஒரு லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை இது மாரி டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் என் முகம் ஃபுல்லா போடணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ நீட் தாராளமா போட்டுக்கோங்க. பட் திஸ் மைட் பிகம் அ பிட் ஹெவி. ஸோ மேக் ஷூர் ஜஸ்ட் இந்த மாதிரி எங்க தேவையோ அங்க மட்டும் போட்டுக்கோங்க. இந்த நெத்தி கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ அங்கேயும் நான் லைட்டா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு போட்டேனான்னு தெரியல. பட் இந்த கலர் இட்ஸ் நாட் டூ லைட் ஆன் த ஸ்கின். பட் யூசுவலா இங்கேயும் நான் ஆரஞ்சு கன்சீலர் போடுவேன். ஸோ இந்த டேனையும் வந்துட்டு நான் வந்து இப்படி லைட்டா பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். நத்திங் டூ மச். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரஷ் ஆர் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஹேவ் அ டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச். இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி இன்சைட்லேயே இருக்கு. நான் இன்சைட்ல வாங்கினேன், ஆனால் குட்டி ஸ்பஞ்சஸாக வாங்கிட்டேன். ஸோ ஐம் யூசிங் ஒன் ஃப்ரம் சிம்ப்ளி நாம். இதை மட்டும் கொஞ்சம் பூம் பண்ணிக்கிறேன் லைக் டூல்ஸில். இதை வச்சு நான் அப்படி டேப் பண்ணும்போது எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாவது இருக்குன்னா அது அழகாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் க்ளீன் அண்ட் ஈவனான பிளெண்டிங் கிடைக்க போகுது. இப்போ ஐ கேன் ஈஸிலி யூஸ் இந்த ஷேட் டு பிரைட்டன் அப் மை அண்டர் ஐ ஏரியா. ஆனால் ஐ பாட் திஸ் கன்சீலர் ஃப்ரம் இன்சைட், ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை திஸ். ஸோ லெட் மீ யூஸ் இந்த ஏர் பேஸ் கன்சீலர். என் முகம் ஃபுல்லாக குட்டி குட்டியான ரோமங்கள் இருக்கு, அது அங்கங்கே கூசிக்கிட்டு இருக்கு எனக்கு லிட்ரலா. இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலரை வந்து ஞாபகம் பண்ணுது. என்ன டிக் டிக்னு சவுண்ட் வரல? வருமா ப்ளீஸ்? வந்து மேப்ளின்ல இப்படி திருப்பும் போது டிக் டிக்னு ஒரு சவுண்ட் வரும், அது இதுல வரல. பட் ப்ராடக்ட் வருது, இட்ஸ் ஒர்க்கிங். ஆக்சுவலா இது என்ன ஷேட் தெரியுமா? ஆரஞ்ச் நியூட்ரலைசர் அப்படின்னு இருக்கு. வெப்சைட்ல இருக்கிற நேம் பார்த்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஷேட் ஸ்வாட்சஸ் பார்த்து வாங்குங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து வேற ஸ்கின் டோனுக்கு திஸ் மைட் பி அண்ட் ஆரஞ்ச் நியூட்ரலைசர். பட் நம்ம டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கு இது வருங்க. நான் என்னுடைய அண்டர் ஐ பிரைட்னஸ்க்கு வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஷேடு அண்ட் அதுல இருக்க அந்த இமேஜை பார்த்து வாங்காதீங்க, ஷேட் ஸ்வாட்ச் பார்த்து வாங்குங்க. ஸோ இதை இப்படி போட்டுக்கிறேன். இதை வந்து இப்போ என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். யூ கேன் லீவ் திஸ் ஆன் கொஞ்சோண்டு ட்ரை ஆகிறதுக்கு, பட் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ இது பிளெண்ட் பண்ணிப்போம். ஒரு ஈவனான லேயர் நான் வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு இந்த எட்ஜஸை ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணுறேன். அது கொஞ்சோண்டு டைம் தரேன் அந்த கார்னர்ஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு, லைக் எக்ஸாக்ட் அண்டர் ஐ ஏரியா. ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீமா லைட் ஆன் த ஸ்கின். கவரேஜ் மீடியம் டு பில்டபிளாக தான் இருக்கு. நான் உங்களுடைய ஸ்கின் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து பேஸ் எப்படி போடணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ லைக் டு ஈவன் டோன் மை வாய் சுற்றி இருக்க ஏரியா அண்ட் பிரைட்டன் அப் மை அண்டர் ஐ ஏரியா. டார்க் சர்க்கிள்ஸை ப்ராப்பராக கன்சீல் பண்ணி திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ மை பேஸ். ஃபுல் கவரேஜ்னாலுமே ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு ஐ டூ த சேம், லைக் அண்டர் ஏரியா மட்டும் பிரைட்னாக பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ திஸ் வே மை பேஸ் வுட் லுக் லைக் நைஸ் அண்ட் பாலிஷ்ட் அண்ட் ஈவன் டோன்ட் அண்ட் மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி. அடுத்து இன்சைட்டோட இந்த பவுடர் எடுத்துக்கிறோம், லூஸ் பவுடர். இது வந்து பனானா ஷேட்ல இருக்குது, ஒரு எல்லோ கலர் பவுடர். ஸோ இந்த பவுடரை கொஞ்சமா நான் வந்து ஒரு பவுடர் பஃப்ல எடுத்துக்கிறேன். பவுடர் பஃப்ல எடுத்துட்டு முகத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி கையில இந்த மாதிரி நான் வந்து டேப் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்பஞ்சை. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஐ எம் ப்ரெஸ்ஸிங் த ஸ்பஞ்ச் இன்டு த ஸ்கின். ஏன்னா இது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம நீங்க போடுறீங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடும். இது செட் பண்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க தப்பான கலரை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கரெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் பி வெரி கேர்ஃபுல் உங்களோட லூஸ் பவுடர் ஒர்க் பண்ணும்போது. ஆல்சோ அந்த டியூவினஸ் எப்படி இது இன்ஸ்டன்டா மறைச்சு மேட்டா பிளரி ஆக்கிருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் வாட் வி நீட். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா யூஸ் இந்த மாதிரி லூஸ் பவுடர். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் அ காம்பேக்ட் பவுடர். நான் வந்து இந்த பேக்கிங் வேலைலாம் பண்ணல. நீங்க பேக் பண்றீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அந்த பேக் டிஃபெக்ட்ல வந்துட்டு மேட்டா ஸ்கின் இருக்கும். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்ல ஜூவினஸ் வந்து வெளியில பொறுமையா எட்டி பார்க்கும். அது உங்களுக்கு ஆயிலியா இருக்காது. ஐ லைக் திஸ் பவுடர். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பவுடர் வச்சு நான் இந்த மாதிரி ரொம்ப மினிமலா சட்டிலா என்னுடைய ஐஸை நான் செட் பண்ணிக்கிறேன். லைக் ஃபேஸை, சாரி ஐஸ் இல்லை. இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பவுடர் எடுத்துட்டு என்னுடைய இந்த அண்டர் ஏரியாவை மட்டும் நான் கொஞ்சம் லைட்டா
பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். அகைன் நோ பேக்கிங், ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேட் லுக்குக்காகவும் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்க்காகவும் இது வந்து இந்த வார்ம் க்ளோ கொடுக்கும். இது வந்து கையில சுடு தண்ணி ஊற்றி விழுப்புண்ணாக்கிக்கிட்டேன் கரெக்டாக இந்த நக்கிள்ஸ்ல. ஏன் குடும்ப தலைவி ஆனதுக்கான ஒரு ஓகே. ஆல்வேஸ் ஃபர்கெட் டு யூஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் என்னன்னா ஒரு க்ரீம் ப்ளஷ். ஐ காட் திஸ் ஃப்ரம் இன்சைட். ஓ மை காட், ஐ லவ் திஸ். இது மேக்கப் மேலேயும் நல்லா இருக்கு, மேக்கப் இல்லாமலும் நல்லா இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கலர். ஓகேவா, இது ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஒயின் பிங்க் ஷேட். நார்ஸோட இன்சாட்டிபிள்கான ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரியான டியூப் மாதிரியான ஒரு ப்ராடக்ட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சமா கணத்துல போடுவோம். போட்டுட்டு உடனே பிளெண்ட் பண்ணும் பிகாஸ் திஸ் இஸ் பிக்மெண்டட். அதுவும் மேக்கப் இல்லாம முகத்துல போட்டா இட் லுக்ஸ் ஸோ கியூட். செம்ம நேச்சுரலா அப்படியே நம்ம ஸ்கின் பட் பெட்டர் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரியான ஒரு கலர் இது. ஓகே, சி லுக் அட் த பிக்மெண்டேஷன். இது இந்த மாதிரி எக்கு தப்பாச்சுன்னா we can சரி பண்ணிஃபை. ஸோ டோன்ட் வரி. ரெண்டு சைட்லையும் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிளெண்ட் பண்ணிட்டு அங்கே பிளெண்ட் பண்ணிட்டுன்னு போகாதீங்க, ஏன்னா அது சாயம் பிடிச்சிரும். ஸோ ஒரு வாட்டி டேப் பண்ணுறீங்களா அங்கே ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சைட் கணத்தை முடிச்சுட்டு அடுத்த சைடுக்கு போங்க. ஓகே, திஸ் இஸ் டெஃபினட்டாக பிக்மெண்டட். யூ கேன் சி அந்த வாட்டரி பிக்மெண்ட் எப்படி எனக்கு அந்த ஒரு ஷேடோ கொடுக்குது லைக் ஸ்கின்ல அப்படின்ட்டு. இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போதைக்கு சும்மா இந்த எட்ஜஸை மட்டும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக வி வில் சி இதோட பிக்மெண்ட் பார்த்தீங்களா. இட்ஸ் குட், இட்ஸ் ஆக்சுவலாக குட். ஐப்ரோ ஃபில்லிங் டாட்டூ ஸ்மச் ஃப்ரீ திங்கி. நான் பெரிய ஐப்ரோ ஃபேன் இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் ஐ காட் இட். நல்லா இருக்கு, ஆனால் நாட் மை ஃபேவரட். ஜஸ்ட் பிகாஸ் இந்த டைப் இஸ் நாட் மை திங் அப்படின்றதுனால ஐ வாண்ட் மை ஐப்ரோஸ் டு லுக் டார்க் இந்த ஏரியாவில். திஸ் டேம்ஸ் மை ஐப்ரோஸ். அந்த ஒரு டார்க்கர் ஐப்ரோஸ் இலூஷன் கொடுக்குது. பட் எனக்கு அந்த ஒரு ப்ரிசைஸான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கல. இஃப் யூ லைக் யுவர் ஐப்ரோஸ் டு சாஃப்டாக கெட் ஃபில்ட், நேச்சுரலாக இருக்கணும், ஜஸ்ட் ஹேர் லைக் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இருக்கணும், அண்ட் அது வந்து மூவ் ஆகாமல் த்ரூ அவுட் த டே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கெட் திஸ். பிகாஸ் அது அந்த grip பண்ணுறதுலாம் வந்து அழகாக பண்ணுது. ஆல்சோ காட் த டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ அந்த பர்பஸ்க்கு இது வந்து வில் ஒர்க். எனக்கு இந்த லோவர் ஏரியா மட்டும் கொஞ்சம் கரெக்டான லைன் வந்துடணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் என்னுடைய ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து அவுட் ஆஃப் போர்ஷன், பட் ஜஸ்ட் என்னுடைய லைக்கிங்காக நான் பண்ணுறேன். ஓகே, மச் பெட்டர். இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. ஆல்சோ அது டேட்டூ அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ஒரு grip எஃபெக்ட் வந்து அது தெரியுது. பட் அழகாக டேம் ஆகியிருக்கு, கண்ணா பின்னான்னு மூவ் ஆகாமல் கொள்ளாமல். ஸோ தட்ஸ் ஃபார் தி ஐப்ரோஸ். ஐ ஷேடோக்கு ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐ எம் அப்சல்யூட்லி லவ்விங் இன்சைட்டோட ஐ ஷேடோஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ண இந்த பேலட். இது வந்து ஆல் ஐஸ் ஆன் யூ அப்படின்ட்டு ஒரு வேரியன்ட். யூ ஹாவ் ஷிம்மர்ஸ் அண்ட் மேட் கலர்ஸ். செம்மையாக இருக்குது கலர் ரேஞ்ச், அஃபோர்டபுளாக இருக்குது. ஃபார் த ஃபெஸ்டிவ் டைம் திஸ் வுட் பி சூப்பர் அப்ராப்ரியேட். இல்லை நான் ஐ ஷேடோலாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ஜஸ்ட் நீட் லைக் ப்ராப்பர் நியூட்ரல் கலர்ஸ் அண்ட் பேசிக் கலர்ஸ் இருக்கணும் அப்படின்னா யூ கெட் திஸ். இது வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்கக்கூடிய ரெடி செட் கிளாம் ஐ ஷேடோ பேலட். இது நான் யூஸ் பண்ணல, பட் திஸ் ஹேஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டாக எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட், அதுக்கப்புறம் ஒரு மேட் ப்ரௌன் ஷேட், அப்புறம் டிரான்சிஷன் கலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் அண்ட் அ பிளாக் ஷேட். வேற என்ன வேணும்? இந்த பேலட்ல யூ டோன்ட் கெட் அ பிளாக் ஷேட். கொஞ்சம் டார்க் கிரே மாதிரி ஒரு கலர் இருக்கு. தட்ஸ் த டார்க்கஸ்ட் ஷேட் யூ கெட். அண்ட் இதில் யூ கெட் பிளாக். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நான் ரெண்டுத்தோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு மேட்ச் யுவர் ஐ ஷேடோ டு யுவர் அவுட்ஃபிட்ஸ், இந்த மாதிரியான பேலட் நீங்கள் வந்து போகலாம். திஸ் வுட் பி அமேசிங். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐ ஷேடோ பேலட். ஓகே, ஐம் யூசிங் பர்பிள் ரெயின் டு மேட்ச் மை ட்ரெஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ப்ளி ப்ரௌன் ஐ ஷேடோ வித் ஹியூஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் சில்வர் இன் இட். ஓ மை காட், எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிக்மெண்டேஷன் எப்படின்னா இட்ஸ் நாட் அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரியான பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. இதுக்கே நான் என்னுடைய ஃபிங்கர்ஸில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் யூ கேன் பில்ட் தி கவரேஜ். ஓகேவா, அந்த பிக்மெண்ட்டை யூ கேன் பில்ட் இட் அப். ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக ஒரு பிகினருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ வுட் 100% ரெக்கமெண்ட் திஸ். நீங்கள் நல்லா பிக்மெண்ட் வந்து அப்படியே பளிச்சுன்னு தூக்கி அடிக்கணும்னா ட்ரை மேக்கப் ரெவல்யூஷனோட ஐ ஷேடோ பேலட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டில் ஒர்க்லாம் கிடையாது.
இந்தா லைட்டா எடுக்கிறியா? நான் பளிச்சுன்னு காமிக்கிறேன் அப்படின்னும். ஸோ யா திஸ் இஸ் லைக் வெரி சட்டில் பட் பில்டபிள், க்ரீமி, பட்டரி, ஈஸி டு பிளெண்டா இருக்கு. லெட் மீ ஆல்சோ ட்ரை அ ப்ரவுன் ஷேட் ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு. ரெட்ரோ அப்படின்ற ஒரு வார்ம் டோன் ப்ரவுன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த அவுட்டர் ஏரியால பேக் பண்ணிட்டு இப்படி டிரான்சிஷன் ஏரியாக்கு எடுத்துறேன். ஓகே இட்ஸ் வெரி சட்டில். தெரியுது பட் சட்டிலா தெரியுது. ஐ லைக் இட். இதெல்லாம் வந்து ஆன் த கோ நீங்க வந்து போட்டுக்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான சில கலர்ஸ். எனக்கு வந்து டெய்லி வேர்க்கே வந்து இதுல இருக்கக்கூடிய ஷிம்மர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரியான சட்டில் ஷிம்மர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரவுன் ரெட்ரோவை கொஞ்சமா என்னுடைய லோவர் லேஷ் லைன்ல எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஷேடோ ஐ லுக் எடுத்துட்டு வரதுக்கு. And then I also got in the Super Last Gel Eyeliner from Insight. இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணல. இப்பதான் யூஸ் பண்ண போறேன். So basically it has a brush இங்க and product இதுக்கு கீழே which is amazing. செம்மையான ஒரு பேக்கேஜிங் ஆக்சுவலா. லைக் டப்பு தனி ப்ரஷ்ன்னு தொலையாம இருக்கிறதுக்கு இது வந்து செம்ம அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து க்ரீமியா இருக்கு அந்த ஜெல். பிக்மெண்டேஷன் அந்த அளவு அப்படியே பிளாக்கா இல்ல. பட் யூ கேன் லேயர் ஐ திங்க். லெட்ஸ் லேயர் அண்ட் சி. ஜஸ்ட் என்னுடைய வாட்டர் லைன்ல நான் போடுறேன். போத் மை அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன். ஓகே திஸ் இஸ் அ பிட் டூ க்ரீமி உங்கள் வாட்டர் லைன்ல பச்சக்குன்னு உட்காரதுக்கு. பட் யூ கேன் லேயர். என்னுடைய லேஷ் லைனுக்கு எடுத்துட்டு போல ஜஸ்ட் வாட்டர் லைன்ல மட்டும் வச்சுக்கிறேன். நாட் பேட். லெட்ஸ் சி இது வந்து லைக் ஸ்மஜ் ஆகாம இருக்கா அப்படின்றது. இது மாதிரி ப்ராடக்ட்ல நீங்க வந்து மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் திஸ் டு ஃபில் இன் யோர் ஐப்ரோஸ். இந்த ஐப்ரோ அங்கே நான் டார்க் ஆக்காத வரைக்கும் எனக்கு வந்து திருப்தி இருக்காது. பட் சின்ஸ் இட்ஸ் அ வெரி நேச்சுரல் சட்டில் கிளாம் ஐ ஜஸ்ட் லைக் டு கீப் இட் இப்படியே. அண்ட் ப்ரஷ் வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ். ஸோ லைட்டாக இந்த எண்டை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் விங்கிங் இந்த எண்டை மட்டும் சட்டிலா சிம்பிளா. இன்சைட்ல வந்து ஒரு ப்ரௌன் காஜல் இருக்கு ஜஸ்ட் 95 ருபீஸ்க்கு. என்னால் இப்போ அதை கண்டுபிடிக்க முடியல. ஐ யூஸ் டு யூஸ் தட். பட் அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அது ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இஃப் யூ ஃபைண்ட் தட் அவைலபிள் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் versatile அண்ட் அஃபோர்டபுள் அண்ட் சூப்பர் க்ரீமி அண்ட் சூப்பர் பிக்மெண்டட் லிப் லைனர்ஸ். ஸோ இன்னைக்கு திருப்பி இன்னொரு குட்டி போஜரி வேலை பண்ணி ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வேலை நான் வந்து வேற ப்ராடக்ட் வச்சு போட்டுக்கிறேன். இது வந்து நிக்ஸ்ல இருந்து. ஐயோ இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் குப்பியா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே நான் ரொம்ப சாஃப்டா தான் லைன் பண்ணிக்கிறேன். ஐ காட் சோ மெனி இன்சைட்டோட லிப் ப்ராடக்ட்ஸ். ஓகே ஐ இதை மேக் ஷார்ட். ஓகே இது வந்து அவங்களுடைய மெகாலாஸ்ட் கிரையான். இன்னைக்கு இது நான் யூஸ் பண்ணிக்க போறேன். திஸ் இஸ் இன் ஷேட் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் நம்பர் 12. இது ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் மெரூன் ஷேட். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நவ் ஐ ஃபீல் லைக் ஐ நீட் தட் அவுட்லைன் இன்னும் கொஞ்சம் கூட. லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீங்க வந்து அதை ஃபைன் டியூன் பண்றதுக்கு லிப் லைன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா கூட நீங்க பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த லோவர் ஏரியா அண்ட் கியூபிட்ஸ் போ ஏரியால நீங்க போட்டிங்கனாலே போதும் அந்த லைனிங்க. நான் இன்னும் ஒரே ஒரு லேயர் என்னுடைய லூஸ் பவுடர் எடுத்து முகத்தை செட் பண்ணிக்க போறேன். ஏற்கனவே பண்ண மாதிரியே. அண்ட் அந்த ப்ளஷ் வந்து ஒரு மாதிரி ஒரு வெட் லுக் கொடுக்குதுல, அதை வந்து நான் லைட்டா மேட்டிஃபை பண்றேன் ஜஸ்ட் லூஸ் பவுடர் வச்சு. ஸோ இது வந்து எனக்கு டைம் ஆக ஆக அந்த ஒரு ஷைன் வந்து எடுத்துட்டு வரும். எனக்கு இப்பவே வந்து ஜாஸ்தியா வேணாம். ஐ டோன்ட் ஹேவ் அ மஸ்காரா ஃப்ரம் இன்சைட் வித் மீ. ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் மஸ்காரா இன்னைக்கு. அண்ட் இது திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். ஓகேவா? இது இன்சைட்டோட ஹைலைட்டா இன் நம்பர் ஷேட் 3 ஏஞ்சலிக் பியூட்டி. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபைன்லி மில்ட் ஹைலைட்டர். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். க்ரீம் ஹைலைட்டர் ஃபார் த ப்ரைஸ் வி பே. லைக் செம்ம க்ரீமியா உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட்ல பார்க்கறதுக்கு அப்படியே மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான அந்த ஒரு க்ளோ கொடுக்கும். ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹைலைட்டர்ஸ், க்ரீம் ஹைலைட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக. இன் ஜென்ரல் ஹைலைட்டர்ஸே எவ்வளோ பிடிக்குது. எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரத்தில் என் ஸ்கின் நேச்சுரலாகவே கொஞ்சம் அந்த ஆயிலினஸ் தெரியும் அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னுடைய டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் டேக் ஆன் அ ஃபெஸ்டிவ் லுக். பட் இது வந்து நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு, அதுவும் நீங்கள் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனை ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேஜர் டிப்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வித் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அஃபோர்டபுள் பட் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் லைக் பிராண்டாக இருக்கக்கூடிய இன்சைட்டோட ப்ராடக்ட் வச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணணும், மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆர் ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஒகேஷ்னலாக போடுறதுக்கு எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஆர் பில்ட் யுவர் கிட்
வித் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லைக் வீடியோ போக போக தான் வந்து நான் வந்துட்டு மேபி ஒரு காம்பேக்ட், மேபி ஒரு மஸ்காரா அண்ட் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே ஐ மைட் ஹவ் ட்ரைட் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் போயிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற இந்த 3 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த மாதிரியான சிம்பிள் லுக்ஸ் நீங்க வந்து விரும்புவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஐ அம் ஸ்டில் பிளானிங் டு மேக் கொஞ்சம் கிளாம் லுக்ஸ் ஃபார் தி ஃபெஸ்டிவ் டைம். லெட்ஸ் சி. பார்ப்போம், பண்ணுவேன் கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா டைரக்டா தீபாவளி அன்னைக்கு நான் போடுற லுக்கை வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபில்ம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.